எல்லாருமே தமிழ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லி தர போகிறது ஒரு கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. அதே மாதிரி இதை ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், கம்பெனியோட நமக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது வாபஸ் வாங்குறது அப்படின்னா எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாக்கா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய விருப்பம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வீடியோவில் போய் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை தெளிவாக கிளியர் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் தான் அந்த வந்துட்டு லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டிக்டாக்ல இது கிடைக்காது, டிக்டாக்ல லிங்க்ஸ் வேலை செய்யாது. அதனால் நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் தான் அந்த லிங்க்கு போய் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூடியூப்பில் போய் எடுத்துக்கோங்க. அதுமாதிரி டிக்டாக்ல கொடுக்குறேன், முடிஞ்சால் ஒர்க் பண்ணால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அந்த டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அதை வந்துட்டு பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணினா இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு இங்கே இது வந்துட்டு ஃபுல் அரபியில் தான் இருக்கும். இந்த பேஜ் ஃபுல்லாகவே அரபியில் தான் இருக்கும். நம்ம அரபி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்கள பிடிச்சி நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அரபி தெரியாது அப்படின்றதால நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும், லேப்பை பொறுத்த வரைக்கும். இதில் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் கொடுத்துக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்லேட் கொடுத்தா இந்த பேஜ் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துடும். சரிங்களா? இப்போ இங்கே வந்துட்டு லாகின் வித் மை ஐடி அப்படின்றது இருக்கும். இந்த ஆப்ஷனில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் ரெஜிஸ்டர் நியூ யூசர் அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் பண்ணல. ஸோ நம்ம வந்துட்டு லாகின் வித் மை ஐடி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு QR ஒன்று வந்திருக்கும். சரிங்களா? இந்த QRை வந்துட்டு நீங்கள் மொபைல் ஐடியில் ஸ்கேன் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத இப்போ நான் காட்டுறேன். மொபைல் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஐடி ஓப்பன் பண்ணதுமே அங்கே வந்துட்டு அத்தன்டிகேட் அண்ட் சைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்கேன் QR அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு QRை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு இது ஒன்று வந்துடும். சரிங்களா? இப்படி QRை ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படி QRை அப்படி ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்படி வந்து வந்துடும். சரிங்களா? இந்த ஆப்ஷனில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஓகே பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஆத்தென்டிகேட் இதை கொடுத்துட்டு பின் நம்பர் அடிக்க வேண்டியிருக்கலாம். இப்போ வந்துட்டு இங்கே அது வந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் கொஞ்சம் லோட் ஆகும், அவசரப்படாங்க. ஓகே, வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் அப்படின்றத இங்கேயும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இதுகளில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனி டீட்டெயில்ஸ், இந்த ஒர்க் பர்மிட், அது பற்றின டீட்டெயில்ஸ், அப்போ நம்மளை பற்றினது இந்த ஒர்க் பர்மிஷன் டேட்டா, அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். அப்புறம் அங்கேருந்து அப்படியே போனீங்க அப்படின்னாக்கா கம்ப்ளைண்ட் அப்படின்றதுக்கு வந்துட்டு இருக்கும். இங்கே வந்துட்டு சப்மிட் கம்ப்ளைண்ட் அப்படின்றது இருக்கா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படியான ஒரு பேஜ் வரும். ஓகே, இது தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டிய பகுதி. இதில் பார்த்திங்க அப்படின்னா நேம் அண்ட் லைசன்ஸ் நம்பர் அப்படின்றது வந்து கம்பெனியை பற்றினது. நான் அதை வந்து ஹைட் பண்ணிடுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? நீங்கள் மேலே இருக்கிற நேம் அண்ட் லைசன்ஸை தான் நீங்கள் வந்துட்டு கீழேயும் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு கம்ப்ளைண்டோட டேட்டா, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவரோட டேட்டாஸ் வந்துட்டு இருக்கும். இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் வந்துட்டு நம்மளோட பேர், அட்ரஸ்ஸு, சேலரி டீட்டெயில்ஸு, ஒர்க் பர்மிட் நம்பர் எல்லாமே இதில் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு கீழே டைப்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா, இங்கே வந்துட்டு பர்மிட் கம்ப்ளைண்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டிவிஜுவல் டிஸ்பியூட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இண்டிவிஜுவல். சரிங்களா? மேலே வந்துட்டு பெர்மிட் சம்மந்தப்பட்டது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அவுட் சைட் த காசா ஸ்ட்ரைப் அண்ட் தி பிரிண்ட் ரெசிடென்சி அட்ரிபியூட் ஜாயினிங் பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு
ஆன்லைன்லேயே வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு சரியான ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்துட்டு இங்கே வராது. இதில் உதாரணத்துக்கு நான் காட்ட போனேன்னாக்கா அன்டியூ டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு கீழே இருக்கா, இது வந்துட்டு டிஸ்கவுண்ட் இல்லை டிடக்ஷன். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு அரபி தெரிஞ்ச ஒருத்தரை பிடிச்சி இது பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்ற. ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெயினான இதில் பார்த்தாலே விளங்குவான் டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னென்ன அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு டிடக்ஷன் அப்படின்றது வந்து பற்றி கிடைச்சிடும். சரிங்களா? சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எதை பற்றின கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணுமோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவல் டிஸ்பியூட் கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்துட்டு கிளிக் பண்ணுறோம். இங்கே கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கான ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிடக்ஷன் பற்றினது, எக்ஸ்சேஞ்ச் அலவன்ஸ் இந்த ஃபார் எக்ஸ்ட்ரா ஒர்க், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எக்ஸ்சேஞ்ச் மெட்டர்னிட்டி லீவ், எக்ஸப்ட் ரெசிக்னேஷன், in exchange of the compensation material and moral damage, compensation of இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான எல்லா இதுக்குமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் இதில் செலக்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கா அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைல்ஸை வந்துட்டு சப்மிட் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, இல்லை பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது, ஸ்கேன் ஃபைல்ஸ் இருக்குது, அந்த மாதிரினா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 ஃபைல்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கொள்ள இயலும். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும். நான் அந்த பாப்அப் ஸ்க்ரீன் வந்துட்டு வேறு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டது. அந்த ஸ்க்ரீனை வந்து ஃபோட்டோ பிடிச்சி அவருக்கு அனுப்பியிருந்தேன். அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சரிங்களா? அதில் வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எங்கே இது வந்துட்டு விழுந்திருக்கு, அதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது எங்கே வந்திருக்கு, இப்போ வந்து குவைட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கவர்னருக்கு ஒவ்வொரு பப்ளிக் அத்தாரிட்டி மேன் பவர் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அந்த வகையில் உங்களுக்கு எந்த மேன் பவர் வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்றத மேன் பவர் இது வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத போடுவாங்க. அது உங்களோட அட்ரஸை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு அதில் இருக்கக்கூடியது கம்ப்ளைண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ், அண்ட் வந்துட்டு எப்போ இங்கே தான் பிரச்சனை இருக்குது, எப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஹியரிங் வந்துட்டு நடக்கும் அப்படின்ற இது வந்துட்டு தான் இப்போ பிரச்சனை. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களோட ஹியரிங் வரும். 3 மாதத்துக்கு அப்புறமா ப்ரோ என்ன ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கான இந்த ஹியரிங் வந்துட்டு வரும். ஏன் இந்த 3 மாத பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் கம்பெனி எம்ப்ளாயர் இருக்கார் தானே, கம்பெனிக்கும் வந்துட்டு நடுவில் இந்த பிரச்சனையை பேசி சுமூகமாக முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கொள்ளலாம். சரிங்களா? அதாவது இப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தேவையில்லாமல் டிடெக்ட் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் என் மேலே பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்றப்போ நான் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிட்டேன். அப்போது கம்பெனி வந்துட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனை, இப்படியா பிரச்சனை, ஓகே நான் அதுக்கான சொல்யூஷனை தரேன், நீ வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஓகே 3 மாதத்துக்குள்ளே உங்களோட சொல்யூஷன் கிடச்சிடுச்சு, அந்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கொள்ள இயலும். அதுவே அந்த 3 மாதத்துக்குள்ளுக்கையும் உங்கள் கம்பெனிக்கும் நடுவில் வந்துட்டு எந்த ஒரு சுமூகமான ஒரு தீர்வுமே எட்டலை அப்படின்றப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களையும் உங்கள் கம்பெனி ஓனர், அதாவது யார் உங்களோட ஸ்பான்சரோ அவங்களையும் வந்து கூப்பிட்டு ஜூனில் உட்கார வச்சு, பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவரில் உட்கார வச்சு உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவார், ஒரு நடுவில் ஒருத்தர் இருந்து. சரிங்களா? இப்போது 2 பேருக்கும் நடுவில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு முடிவு ஒன்று சொல்லுவாங்க, ரைட் இதுக்கு நீ இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனில் இருக்கவங்க வந்துட்டு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. இப்போது இந்த டைமில் அந்த ஹியரிங் டேட்டில் 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஹியரிங் வச்சாங்கல்ல, அந்த டைமில் வந்துட்டு கம்பெனிக்கும் உங்களுக்கும் நடுவில் வந்துட்டு எந்த ஒரு சுமூகமான ஒரு உடன்படிக்கையும் வரலை அப்படின்றப்போ தேர்ட் ஆப்ஷன் இந்த பிரச்சனை வந்துட்டு கோர்ட்டுக்கு மூவ் ஆகும். இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இவ்வளோ நேரம் உங்களுக்கு லாயரோடையோ யாரோடையோ உதவி தேவைப்படலை, ஜஸ்ட் நீங்கள் எம்ப்ளாயர், அதுக்கப்புறம் உங்களோட அந்த ஜூனில் உள்ள ஆஃபீஸர். சரிங்களா? இவங்க 3 பேருக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ கோர்ட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு லாயர் தேவைப்படுவார். அதாவது லாயர் இல்லாமல் நம்ம வாதாடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாதாடலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு அரபி வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்மள்கிட்ட தேவையான எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாமே கம்பெனிக்கு அகேன்ஸ்டான தேவையான எல்லாமே எவிடன்ஸ் வந்துட்டு நம்மள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வந்துட்டு பயப்படாமல் போய்ட்டு
கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக வந்து லோயர் லாம்லேயே நம்ம வாதாடலாம். ஆனால் நம்மள்ட்ட எதுவுமே இல்லை அப்படின்றப்போ நம்மளோட இதில் வச்சு தான் நம்ம வந்துட்டு நம்மளோட என்ன சொல்கிறது ஒரு லாயரை வச்சு வாதாடுறப்போ அவர் அதுக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து பேசியும் நமக்கான தீர்வை வந்து எடுத்தார் பார்ப்பார். இந்த கோர்ட்டுக்கு போகிற டைமில் மட்டும்தான் நமக்கு கோர்ட்டில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெஜிஸ்டருக்கான ஸ்டாம்ப் ஃபீஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு நமக்கு செலவாக அமையும். சரி ப்ரோ, இப்படி நான் செலவு பண்ணுறேனே, இப்படி எனக்கு அதில் என்ன இப்போ என்ன இது கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை வின் பண்ணிட்டீங்க, அந்த கேஸில் வந்துட்டு வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் வந்துட்டு உங்களோட லோயர் ஃபீஸ்லேருந்து எல்லா ஃபீஸுமே நீங்கள் பே பண்ண எல்லா செலவையுமே வந்துட்டு எம்ப்ளாயர் பே பண்ணியே ஆகணும். ஏன்னா கம்பெனி மேலே இருக்கிற தப்பால் தான் நீங்கள் லோயர் பிடிச்சிங்க, கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் வந்துட்டு உங்களுக்கு செலவாயிடுச்சு அப்படின்றப்போ அப்போ உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, கம்பெனி தப்பாக இருந்ததால் தானே நீங்கள் வந்துட்டு கேஸ் போட போனீங்க அப்படின்றப்போ கம்பெனி வந்துட்டு அதுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ண வரும். சரிங்களா? இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களோட அதாவது மனநிலையை பொறுத்து அதுக்கான பேமெண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது லோயர் எப்படி வாதாடுறாரு அப்படின்றத பொறுத்து இருக்குது. அதே மாதிரி உங்களோட சொல்யூஷன் எல்லாமே கிடச்சிடும். இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் நாட்டுக்கு போகணும், இல்லை எனக்கு இது சரிப்பட்டுறது, நான் நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கூட அதை கூட அவங்க வந்து செஞ்சு தந்துடுவாங்க. நீங்கள் நாட்டுக்கு போகணும் அப்படின்னா நாட்டுக்கு கூட போய்க்கொள்ள இயலும். ஆனால் இது கோர்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? கோர்ட்டுக்கு போகாமல் இடையிலே எந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஓகே, பிரச்சனை இல்லை. இது எந்த டைமில் அப்படின்னா, அதாவது இது வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் 3 மாதத்துக்குள்ளேயே உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தந்துடுவான். சரிங்களா? இதுவே 3 மாதத்துக்கு பின்னாடியும் அந்த கம்ப்ளைண்ட் அவன் வந்து கணக்கெடுக்கலை அப்படின்னா அவன் ஒரு நல்ல கம்பெனியே கிடையாது. அவன் வந்துட்டு உங்களை வச்சு செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். எங்கள் கம்பெனி பற்றி நான் இப்போ சொல்லலை, கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இது அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு சஹல்லையும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்பாயின்மெண்ட் டேட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் டேட் இது ஒன்றும் சஹல்லையும் வந்துடும். அதனால் பயப்பட தேவையில்லை. அதோட பிடிஎஃப்பும் இருக்கும். இந்த 3 மாதம் கெப்பில் வந்துட்டு குறுக்கால வந்துட்டு கம்பெனியை நீங்கள் சுமூகமாகிட்டீங்க, சொல்யூஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு வைங்களேன். இந்த டைமில் இன்னொரு பிரச்சனை ஒன்று உங்களுக்கு இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். இப்போ வாபஸ் வாங்கணும்னா ஆன்லைனில் வாபஸ் வாங்க முடியாது. நானும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான இதை கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு ஆன்லைனில் கேன்சல் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் வந்துட்டு டிரெக்டாக ஜூன் ஆஃபீஸ் எங்கே உங்களுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் போகணும். அங்கே போய்ட்டு அதுக்கான லெட்டரை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அது வந்துட்டு அரபியில் இருக்கணும். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் நம்பர் போட்டு டேட் போட்டு எப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க, இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு எனக்கும் எம்ப்ளாயருக்கும் நடுவில் இருந்த பிரச்சனை நாங்கள் வந்து பேசி சால்வ் பண்ணிட்டோம், இதனால் வந்துட்டு நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். என்கிட்ட ஒரு சாம்பிள் லெட்டர் இருந்துச்சு ஒருத்தரோடது, அதில் பேர் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் நம்பர்லாம் ஹைட் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு வேணால் அதோட சாம்பிளாக போட்டேன். சரிங்களா? இப்படியான ஒரு லெட்டரை கொண்டு போய்ட்டு கொடுக்கணும். இதில் தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, போக்குவரத்து செலவு, அப்புறம் வந்துட்டு பிரிண்டிங் செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு வரும். பெருசாக இல்லை, ஒரு 5 கோடிக்குள்ளே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பட்ஜெட்டுக்குள்ளே வரும். சரிங்களா? கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களுக்கும் இப்போ எம்ப்ளாயருக்கு நடுவில் வந்துட்டு பிரச்சனை சால்வ் ஆகினா. சரிங்களா? இப்படியான ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது உங்கள் எத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் எனக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக தான் பிளான் பண்ணேன். ஆனால் எப்படியான ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் வந்து குவைட்டை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன், குவைட்டோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்கேன், குவைட்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி குவைட்டில் உள்ள நல்ல நல்ல இடங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணலான்னு ட்ராவல் பண்ணணும் ப்ரோ, எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்றப்பையும் நம்மளோட சேனலை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். குவைட்டில் யாருமே தெரியாத இடங்கள், அதிக பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் நிறைய இடங்கள் வரும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு அப்புறமும் இன்னொரு 2-3 வீடியோஸ் வரும், அதாவது வித்தியாசமான இடங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணல, இந்த ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காதீங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.